Hello all, welcome to Ron School of Design's YouTube channel. இதுவரைக்கும் எங்க சேனல்ல கிராஃபிக் டிசைனிங்ஸ் பத்தின tutorials நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம், tips and tricks அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இனிமே Tally Prime பத்தின வீடியோஸும் and tutorialஸும் அப்லோட் பண்ண போறோம். ஸோ Tally லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா எங்க சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போதான் நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ Tally Prime Class 1 Basic of Accounting. கண்டிப்பா accounting basics உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நீங்க Tally ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியும். அதனால Class 1 Basic of Accounting. ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை டே டு டே ரிஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் அக்கவுண்டிங். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் 10 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, என்ன சேல் பண்ணியிருக்காரு, அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, எவ்வளோ இன்கம்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு அப்படின்ற ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கவுண்டிங் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கவுண்ட், செகண்ட் ஒன் ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட். ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு கம்பெனியோட நேமோ இல்லை ஒரு பர்சனோட நேமோ இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து பர்சனல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிசீவ்டு மணி ஃப்ரம் கார்த்தி, பெய்டு மணி டு ரவி, அந்த மாதிரி ஒரு பர்சனோட நேம் இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து பர்சனல் அக்கவுண்ட். செகண்ட் ரியல் அக்கவுண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு அசட் வாங்குறோம், ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அண்டர் அந்த டிரான்சாக்ஷன் அண்டர் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும். எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ்டு மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்லாம் அண்டர் ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அடுத்து நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸு இதெல்லாம் அண்டர் பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். எக்ஸாம்பிளுக்கு பெய்டு ரெண்ட்டு, பெய்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். சரி, டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா கம்பெனியில் நடக்கக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு பர்ச்சேஸ், ஏதாவது ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட், அதை வந்து ரீசேல் பண்ணுவோம், அதுலேருந்து நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லை ஏதாவது லாஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் மதி ட்ரேடர்ஸ், ரிசீவ்டு மணி ஃப்ரம் ரவி, இந்த மாதிரி இருக்கிற டீடைல்ஸ் அப்படி தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன்ஸை படித்ததும் அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா, அது அண்டர் எதுக்கு கீழே வருது அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து ஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் மதி ட்ரேடர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் மதி ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியோட நேம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, அப்போ அது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ரிசீவ்டு மணி ஃப்ரம் ரவி, ஸோ இதுலேயும் ஒரு பர்சனோட நேம் இன்வால்வ் ஆயிருக்கு, அப்போ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் மிஷினரி அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங், ஸோ ஒரு மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அண்டர் ரியல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பெய்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெண்ட்டு. ஸோ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், இது அண்டர் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன்ஸை படித்த உடனே அது பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டான்னு ஃபைன் பண்ணணும். ஓகே, அது ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டான்னு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது அண்டர் எந்த ரூலுக்கு கீழே வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங்க்கு கண்டிப்பாக கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது தெரிஞ்சு வச்சுருக்கணும், அப்போ தான் டேலி ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர். நெக்ஸ்ட்டு ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். தேர்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்ததும் அது பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூலில் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ ரிசீவ்டு மணி ஃப்ரம் மிலன் ட்ரேடர்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது முதல்ல ஒரு டிரான்சாக்ஷனை படித்ததும் நீங்கள் அது பர்சனல் அக்கௌண்ட்டா அப்படின்னு நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியலாக, நாமினலாக அப்படின்னு ஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட், ரிசீவ்டு மணி ஃப்ரம் மிலன் ட்ரேடர்ஸ் அப்படின்றது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், அந்த ரூலில் அப்ளை பண்ணி நம்ம எழுத போகிறோம். எப்படின்னா
பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர் கிரெடிட் தி கிவர். ஸோ டெபிட்ல என்ன நம்ம ரிசீவ் பண்ணோம், மிலன் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணது கேஷ். ஸோ டெபிட்ல கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, கிரெடிட்ல மிலன் ட்ரேடர்ஸ், கிரெடிட் தி கிவர். ஸோ கிவரோட நேமை நம்ம கிரெடிட் சைடு எழுதுறோம். ஸோ கிரெடிட்ல மிலன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெய்டு மணி டு அரவிந்த். அரவிந்த்க்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அரவிந்த் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அப்போ ரிசீவரோட நேமை டெபிட்லையும் கிரெடிட்டில் நம்மளோட கம்பெனி நேமையும் நம்மளோட நேமையும் எழுதக்கூடாது. ஸோ நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகிறதுனால கிரெடிட்டில் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அசெட் ஏதாவது வாங்கியிருந்தோம்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட்டில் வரும். பர்ச்சேஸ்டு மிஷினரி. ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், என்ன உள்ளே வருதோ அதை டெபிட் சைடு எழுதுறோம். ஸோ நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம மிஷினரி ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால டெபிட் சைடு மிஷினரி அக்கௌண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், நம்மக்கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால கிரெடிட்ல கேஷ் அக்கௌண்ட். செகண்ட் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்டு லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம கிட்ட வருது. ஸோ அப்போ டெபிட்ல லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட், கிரெடிட்ல வாட் கோஸ் அவுட், கேஷ் வந்து நமக்கு வெளியே போகுது, அதனால கிரெடிட்ல கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெய்டு ரெண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இந்த டிரான்சாக்ஷன்ஸும் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். பெய்டு ரெண்ட், நம்ம வந்து ரெண்ட் வந்து பே பண்ணுறோம். அப்போது நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோமோ அதை டெபிட் சைடு எழுதுகிறோம். கிரெடிட்டில் நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போகிறத நம்ம கிரெடிட் சைடு எழுதுவோம். அப்போது டெபிட்ல ரெண்ட் அக்கௌண்ட், கிரெடிட்ல கேஷ் வெளியே போகிறதுனால கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். அப்போது டெபிட்ல நம்மக்கிட்ட கேஷ் உள்ளே வருது. ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட்ல இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம், அதனால கிரெடிட்ல இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நோட்டில் இப்போ நம்ம அக்கௌண்டிங் போடுறோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் லெட்ஜர் போடுவாங்க, அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவாங்க, ப்ராவிடென்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவாங்க, பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. ஆனால் டேலியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்க மாதிரி வவுச்சர் என்ட்ரிஸ் நம்ம போடுவோம். அவ்வளோதான். ஸோ மற்றபடி ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராவிடென்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இந்த ரிப்போர்ட் எல்லாம் டேலியே நமக்கு சப்மிட் பண்ணிடும். அதை போய் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது திரும்ப திரும்ப புரியல அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேலி ரொம்பவே ஈஸியாக போடலாம். ஸோ இதே மாதிரி கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு தான் நாங்கள் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே எங்கள் கூட கனெக்டடாக இருங்க, இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்கள் ஈஸியாக டேலி ப்ரைம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.